த்ரிஷா ஏதோ அவங்க கிட்ட ஏதோ கோரிக்கை வச்சிருக்காங்களாம்மா விஜய் கிட்ட. என்ன ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு. என்ன கேட்பாங்க? தெரில என்ன கேட்பாங்கன்னு. உங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்க போறாங்க? ஏங்க டிப்டி சிஎம்ஏ அவங்க தாங்க. அவங்களுக்கு எதுக்குங்க கேட்கணுங்க? அவங்களே எடுத்துக்கலாங்க. ஓ தமிழ்நாட்டே என்னங்க தாரவாத்தி கேட்டாங்கன்னு சொல்றீங்க? அவங்களே எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டே தாரவாத்தி குத்துருவீங்க. தமிழ்நாடே தாரவாத்து கொடுக்குறோம். ம் த்ரிஷாவுக்காக. இப்ப தமிழ்நாடு யார்கிட்ட இருக்குது தெரியுமா? யார்கிட்ட இருக்கு சார்? ஆ? யார்கிட்ட இருக்கு? முழுக்க முழுக்க டிஎம்கே கண்ட்ரோல்ல இருக்குதுங்க. ம் அந்த அந்த கண்ட்ரோல்ல இருந்து அதை அகற்றணுங்கிறது மட்டும்தான் குறிக்கோள். ம் புரியுதுங்களா? அடுத்தாப்புல யாருகிட்ட கொடுக்க? நல்லா வச்சுக்கிறவங்கள்ட்ட கொடுக்கணுங்க. கட்சியும் நாட்டையும் நல்லா வச்சிருக்கவங்கள்ட்ட கொடுக்கணும். ம். எங்க தலைமை நல்லா வச்சிருப்பாரு. நாசமா எங்க போகுது. தலைமை ஒருத்தட்ட கொடுக்கறாருன்னா அவங்க நல்ல விதமான நடத்துவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கொடுப்பாரு. ம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆ. ஒரு விஷயம், தலைவர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாலேயே ம் த்ரிஷானி தான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓ. புரியுதுங்களா? அவங்க தான் ஆக முதலமைச்சருங்கிறது அவங்க தான் ஆக்சுவலா. அதனாலதான் விஜய் வந்து த்ரிஷாவை நல்லா வச்சுக்கிறார் போல இருக்கு. பொத்தி பொத்தி பாத்துக்கிறார் போல இருக்கு. ஏங்க மறுபடியும் நீங்க சத்தியத்தை மீறுறது மாதிரியே எனக்கு தெரியுதுங்க. மறுபடியும் நீங்களும் சத்தியத்தை மீறுறீங்க சார். உண்மையா பேச. ஏங்க ஒரு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு நேர்மை இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கணும். ம். அன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்குது. நேர்மையா இருந்திருக்கிறாரு. சங்கீதாவுக்கு விட்டுட்டு த்ரிஷாவுக்கு நேர்மையா இருந்திருக்கிறாரு. ஏங்க அன்னி த்ரிஷா நேர்மையை பத்தி பேசிட்டு இருக்கேன், எங்க தலைவனோட நேர்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு புரியறது மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஆரம்பத்தில இருந்து அவங்கள்ட்ட முதலமைச்சர் கனவுகளும் ஆசைகளும் இருந்திருக்கிறது. அதுக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசுதான் இவரோட பழக்க வழக்கங்கள். த்ரிஷா. மறுபடியும் ஏங்க த்ரிஷாவை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். ஓ த்ரிஷா பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல நேர்மை அப்படிலாம் பேசுனீங்க. த்ரிஷாக்கு அதெல்லாம் இருக்கா? நான் பேசுறது புரியுதா புரியலையா? புரியல சார். நீங்க பேசுறதும் புரியல, உங்க தலைவர் பேசுறதும் புரியல. என்னதான் சொல்ல வரீங்க? தமிழ்நாடு என்னங்க எந்த படிச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க, என்னங்க படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் எதுக்கு சார்? படிச்சவங்கள சூஸ் பண்றாங்க. ஒரு நடிகரா தான் சூஸ் பண்றாங்க.